நேயர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தலைப்பில் நாம் விரிவாக விவாதிப்பதற்காக அமர்ந்திருக்கிறோம். தோழர்களே, இன்றைக்கு அம்மாவுடைய நினைவு நாளில் சின்னம்மா சூளுரை அப்படிங்கிற தலைப்பை பற்றி நாம் பேச போகிறோம். 2026 அஇஅதிமுக ஆட்சி அமைவது உறுதி என்கின்றார் அம்மையார் சசிகலா அம்மா. அம்மாவுடைய நினைவு நாளில் சின்னம்மா சூளுரை என்ற தலைப்பில் நாங்கள் பேச போகிறோம். தோழர்களே, அம்மா தமிழக மக்களினுடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்கின்றார் அம்மையார் சசிகலா அம்மா அவங்க. அதே சமயம் அவருடைய பேச்சினூடு எங்கள் தலைவர்களின் வழியில் மீண்டும் அம்மாவினுடைய ஆட்சி அமைப்பது தான் எங்களுடைய அல்டிமேட் கோல், இறுதி லட்சியம் என்பதை அவர்கள் இன்றைக்கு வலியுறுத்தினார்கள். ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் கூடியிருந்த ஒரு நேரத்தில் மக்களால் நான் மக்களுக்காகவே என்கின்ற அந்த சூளுரையை, அம்மாவுடைய அந்த சங்கநாத முழக்கத்தை, அவர்களுடைய வாழ்வில் நடந்த சிறப்புகளை, மக்களுடைய நலன் காக்கும் உலக வரலாற்றில் ஒரு அரசியல் தலைமை இவ்வளவு சிறப்புகளை செய்திருப்பதையும் கூட இன்றைக்கு டிசம்பர் 5ஆம் நாள் நாங்கள் நினைவு கூறுவதாக இந்த நிகழ்ச்சியை அமர்த்திருக்கிறோம். தோழர்களே, மனிதர்களில் மிகச்சிறிய சமூகத்தினர் தான் சிறப்புமிக்க ஒரு பெரும் கூட்டமாக மக்களின் நினைவுகளில் வாழ்கிறார். அவர்கள் பிறக்கின்ற போது அடையாளப்படுத்தப்படாவிட்டாலும் கூட அவர்களுடைய மரணம் அவர்களுடைய வாழ்வியல் நெறிமுறையை அடையாளப்படுத்துகின்றது. செல்வி ஜெயலலிதா என்கின்ற பெயர் இந்தியா முழுவதும் எங்கு கேட்டாலும் தெரியக்கூடிய ஒரு பெயர். குறிப்பாக தமிழ் மக்களுடைய உள்ளங்களில் சங்கநாதமாக முழங்கி கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் இன்றைக்கு மரணித்திருக்கக்கூடிய இந்த நினைவு நாளில் ஒரு பெரிய ஆலமரத்தை விட்டு சென்றார்கள். நான் மரணித்த போதும் 100 ஆண்டுகளுக்கு மேல் இந்த இயக்கம் வலுவாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். அதற்கு மிக முக்கியமான காரணம், இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய யதார்த்தத்திற்கு விரோதமான செயல்களை, தீய நடைமுறைகளை கேட்பாரிட்டு கம்பெடுத்தவர்களெல்லாம் வேட்டைக்காரர்களாக மாறிவிடுகிறதா தமிழ்நாடு என்ற கேள்வி எழுகின்றது. இவற்றில் சில்லென்று சில வண்டுகள் இங்கேயும் அங்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பித்து கோரப்படுத்தி தமிழ் மக்களுடைய உணர்வுகள் இன்றைக்கு காயப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் ஒரு பெரும் இயக்கத்தினுடைய வலிமை மிக்க தலைமை தேவை என்று இன்றைக்கு அந்த உறுதிமொழியிலே அவர்கள் பேசினார்கள். பொன்மனச் செம்மல், புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன், செல்வி ஜெயலலிதா எங்களுடைய அம்மையார் அவர்களுடைய நடைமுறையை நாங்கள் பின்பற்றுவோம், 2026 மீண்டும் ஒரு ஆட்சியை அமைப்போம் என்ற உறுதியான சூளுரையை இன்றைக்கு சசிகலா அம்மாவுடைய தலைமையில் இன்றைக்கு உறுதியேற்ற நாள். நிறைய பேச போகிறோம். இந்நிகழ்ச்சியில் எம்மோடு பேசுவதற்கு அதிமுகவினுடைய சார்பில் வழக்கறிஞர் ஐயா இளந்தமிழ் ஆர்வலன் அவர்கள் எம்மோடு இணைகின்றார். வணக்கம் இளந்தமிழ் சார். அதே போன்று கொங்கு இளைஞர் பேரவை முன்னாள் எக்ஸ்எம்எல்ஏ மரியாதைக்குரிய ஐயா தனியரசு அவர்களை நான் வரவேற்கிறேன். தனியரசு சார் வாங்க. ஐயா வாங்க. வணக்கம் ஐயா. சுபியானியா வணக்கம். ராமன் அவர்கள் பத்திரிகையாளராக, திரு சரவண பெருமாள் ஐயா அவர்களும். இளந்தமிழ் சார், உங்களுடைய கருத்தை நான் முதற்கண் வைத்தேன், நீங்கள் சொல்லுங்கள். இன்றைய தலைப்பு மக்களால் நான் மக்களுக்காக நான் என்ற ஒரு மகத்தான முழக்கத்தை முன்வைத்து எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாய் ஏழை எளிய மக்களுக்கு அவர்களுடைய வீட்டிலே ஒருவராய் பல்வேறு நலத்திட்டங்களை கொடுத்து மறைந்தும் மறையாமலும் நம்முடைய உள்ளங்களில் எல்லாம் இன்றைக்கும் குடிகொண்டிருக்கக்கூடிய இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய நினைவு நாளில் கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் வருகின்ற 2026ஆம் ஆண்டு அம்மா அவர்களுடைய ஆட்சியை அமைத்தே தீருவேன், அதை நான் தான் அமைக்கப் போகிறேன், பார்த்துக் கொண்டிருங்கள் என்று செய்தியாளர்களிடத்திலே சொல்லி அம்மா அவர்களுடைய சாதனைகளை எல்லாம் நினைவுபடுத்தி
இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த விளம்பர திமுக ஆட்சியினுடைய அவலத்தை எல்லாம் எடுத்து சொல்லி இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சியின் சாதனைகளை சொல்லும் பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் ஒவ்வொரு வீட்டிலும் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டிலும் அம்மா அவர்கள் நிறைவாக குடியிருக்கிறார்கள், நிறைந்திருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தை புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் குறிப்பிட்டார். அது எப்படி என்று சொன்னால், தொட்டில் குழந்தை திட்டம் முதல் அனைத்து மகளிர் காவல் நிலையமாக இருந்தாலும், விலையில்லாத அரிசி, பண்ணை பசுமை காய்கறிகள் மூலமாக மலிவு விலையில் மக்களுக்கு நல்ல காய்கறிகள், நியாய விலை கடைகளிலே மக்களுக்கு மலிவான விலையில் தரமான மளிகை பொருட்கள், அம்மா மருந்தகம், அம்மா குடிநீர், அம்மா சிமெண்ட் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். ஏழை எளிய மாணவர்கள் பள்ளிக்கு செல்வதற்கு விலையில்லாத மிதிவண்டியாக இருந்தாலும், மடிக்கணினியை கட்டிலும் நினைத்து பார்க்க முடியாத ஏழை எளிய மாணவர்களுக்கு பிள்ளைகள் கையிலே மடிக்கணினியை தவறவிட்டு இன்றைக்கு தமிழ்நாடு கல்வியிலே தலைநின்றது நிற்கிறது என்று சொன்னால், அதற்கு முழுமுதல் காரணமாக இருந்த இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சியாளர்களின் மக்கள் நலத்திட்டங்களுடைய அந்த சாதனைகளை புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் குறிப்பிட்டு, இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மறைந்தாலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோடான கோடி மக்களுடைய வீட்டிலே நிறைவாக குடிகொண்டிருக்கிறார் என்பதை குறிப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். அதே போலவே அங்கே அம்மா அவர்களுடைய நினைவிடத்தில் கழக தோழர்களோடு, கழகத்தின் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உயிரினும் மேலாக மதித்த கழக உடன்பிறப்புகளோடு புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் எடுத்துக்கொண்ட அந்த உறுதிமொழியில், நாம் ஒன்றிணைவோம், வென்று காட்டுவோம் என்கின்ற ஒரு தாரக மந்திரத்தை முன்வைத்து, இதே நோக்கத்தோடு 2026ஆம் ஆண்டு தேர்தல்களை சந்தித்து ஒரு மகத்தான வெற்றியை பெற்று தீய சக்தி என்று திராவிட முன்னேற்ற கழகம் கருணாநிதியின் கைகளில் போனதற்கு பின்னாலே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் குறிப்பிட்ட அந்த தீய சக்தியை விடுவித்து ஆட்சியிலே இருந்து இறக்கி தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு உண்மையான ஒரு நல்லாட்சியை, இந்த மக்களுக்கு ஒரு விடிவுகாலத்தை கொடுப்பதற்கு நாம் சூழலை ஏற்போம் என்கின்ற அந்த உறுதிமொழியையும் எடுத்துக்கொண்டு, இன்றைக்கு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மறைந்துவிட்ட இந்த 8ஆம் ஆண்டு நினைவு நாளில் அம்மா அவர்களுடைய இழப்பை எண்ணி நாம் எவ்வளவோ கட்டத்திலும் ஒரு மனவேதத்திலும் கனத்த இதயத்தோடும் நாம் இருந்தாலும், தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு கள்ளக்குறிச்சி விசச்சாராயமாக இருந்தாலும், கடந்த வாரத்திலே ஏற்பட்ட விழுப்புரம், திண்டிவனம், திருவண்ணாமலை போன்ற இடங்களிலே பெருமழையின் காரணமாக ஏற்பட்ட மிகப்பெரிய சேதம், உயிரிழப்புகள், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போய் பொள்ளாச்சி பக்கத்திலே ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள், தோட்டத்தில் இருந்தவர்கள் அநியாயமாக படுகொலை செய்யப்பட்ட அந்த நிகழ்வாக இருந்தாலும், நிச்சயமாக ஆசிரியர்கள் மருத்துவமனையிலே மருத்துவர் ஒரு படுகொலைக்கு, அந்த கொலை முயற்சிக்கு அவர் ஆளாக்கப்பட்டதும், இன்றைக்கு ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை கழகத்தின் பொதுச் செயலாளர் சொன்னாங்க. பல்லாவரத்துல குடிநீரோடு கழிவு நீர் கலந்து 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற அந்த செய்தியையும் பதிவு செய்து, இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். தமிழ்நாடு ஒரு ஒரு கொலைகார கூட்டத்திலும் சிக்கிவிட்டதோ என்று எண்ணுகின்ற அளவிற்கு இந்த மக்களின் உயிரை காப்பாற்றுவதற்காகவாவது விரைவில் தமிழகத்திற்கு ஒரு நல்ல காலம் பிறக்க வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக ஒன்றிணைய வேண்டும். அப்போதுதான் நாம் வென்று காட்ட முடியும் என்கின்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுடைய அந்த சூழ்நிலையே நான் ஒரு முறை நினைவுபடுத்தி என்னுடைய முதற்கட்ட கருத்தாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா. திரு இளந்தமிழ் அருணன் சார், உங்களுடைய நிறைவு கருத்தை சுருக்கமாக நான் உங்களிடத்தில் கேட்கிறேன். ஐயா சொல்லுங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் இன்றைக்கு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய அந்த நினைவு நாளில் அம்மா அவர்களுடைய நினைவிடத்தில் இருந்து அந்த உறுதிமொழியும் சரி, அவர்கள்
செய்தியாளர்களை பேசும்போது முன்வைத்த சூழலையும் சரி, ரெண்டு பகுதியா நான் என்னுடைய நிறைய கருத்தில் சொல்லுவேன். நிச்சயம் 2026ஆம் ஆண்டு அம்மா அவர்களுடைய ஆட்சியை அமைத்தே தீருவேன் என்று அம்மா அவர்கள் சொன்னது வெறும் வெற்று வார்த்தை அல்ல. அதற்கு காரணம் திரு சரணபெருமான் அவர்களும் திரு ராமன் அவர்களும் குறிப்பிட்டார்கள். எவ்வளோதெல்லாம் கழகம் பிளவுபட்டு நின்றதோ அப்போதுதான் திமுக திக்கி திணறி ஆட்சிக்கு வந்திருக்கிறது. அது மைனாரிட்டி ஆட்சியாகவோ அல்லது ஏதோ தகுதித்தம் செய்து ஆட்சிக்கு வந்த அந்த சூழல் தான் பார்க்கும். எனவே ஒன்றிணைவோம் வென்று காட்டுவோம் என்கின்ற சூழலை அம்மா வைத்திருக்கிறார். மக்கள் மீண்டும் அம்மா அவர்களுடைய ஆட்சியை தமிழ்நாட்டிலே அமர்த்த வேண்டும் என்பதிலே உறுதியாக இருக்கிறார். அதற்கு காரணம் ஏதோ இன்றைய அரசியல் சூழலை மட்டுமில்லை. தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ் மக்கள் எப்போதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் ஆதரித்து வந்திருக்கிறார்கள், கழகம் பிறந்த நாள் முதல் இன்று வரை. ஆனால் கழகம் பிளவுபட்டால் மிகப்பெரிய சவால்களை சந்திக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. அதை மனதில் வைத்து சில கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். தமிழ்நாட்டு மக்கள் ஏன் அம்மா அவர்களுடைய ஆட்சியை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்று சொன்னால், திரு தனியரசு அவர்கள் எல்லா திட்டத்தையும் மிக அழகாக வரிசைப்படுத்தி சொன்னார்கள். தொட்டில் குழந்தை திட்டம் முதல் முல்லை பெரியாறு அந்த அணையிலே நான் அதிக நீர் தேக்குவதற்கான உரிமையை பெற்றுவது முதல், காவிரி நதி சிக்கலிலே நம்முடைய உரிமையை நிலைநாட்டியிருந்தது, ஏழை எளிய மக்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு மிகப்பெரிய நலத்திட்டங்களை கொடுத்து பெண்களுக்கு பொருளாதார சுதந்திரத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் கையிலே ஆடு கோழி போன்றவற்றை கொடுத்து, அவர்கள் வேலை செய்வதற்கு வீட்டிலே கடினப்படக்கூடாது என்பதற்காக விலையில்லாத வெற்றி கிரைண்டர் யூனிவர்சிட்டி போன்ற திட்டங்களை கொடுத்து, காலேஜில் தங்கம் கொடுத்து, மகப்பேறு உதவிகளை கொடுத்து, குழந்தைகளுக்கு எல்லா விதமான முன்னுரிமைகளையும் கொடுத்து, புத்தகம் நோட்டு புத்தகத்தை ஜாமெட்ரி பாக்ஸ் என்று குழந்தைகளுக்கு எல்லா வசதியும் கொடுத்து தமிழ்நாடு இன்னைக்கு இந்தியாவிலேயே கல்வியிலே முதன்மை மாநிலமாக இருக்கிறது. அல்லது உயர்கல்விக்கு அந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ என்று சொல்வார்கள். கண்டிப்பாக உயர்கல்விக்கு போகின்ற விகிதாச்சாரம் அதிகமாக இருப்பதற்கு காரணம் அம்மா அவர்களுடைய இந்த திட்டங்கள் தான். எனவே இது எல்லாவற்றுக்கும் உச்சாணி கொம்பாக அந்த அந்த பொன் மகிழத்திலே வைக்கக்கூடிய வைரமாக பதிக்கக்கூடிய வைரமாக இருப்பது. எதை மறந்தாலும் அம்மா அவர்கள் கொடுத்த விலையில்லாத அரிசிகளை, அந்த ஒவ்வொரு அரிசி மணிகளையும் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய முகம் இன்றைக்கும் அந்த சாமானிய மக்கள் வீட்டிலே அம்மா அவர்கள் காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒருபோதும் கழகம் ஒன்றுபட்டிருந்தால் இதை அசைப்பதற்கு எந்த கொம்பனாலும் முடியாது என்கின்ற நிலையைத்தான் கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தலைவி சின்னம்மா அவர்கள் சூழ்நிலையிலேயே 2026ஆம் ஆண்டு அம்மா ஆட்சி அமைத்தே தீருவேன் என்று உறுதிபட செய்திருக்கிறார். அதே போல அம்மா அவர்களுடைய சாதனையை பார்த்தீங்கன்னா, இந்த நலத்திட்டங்கள் மட்டுமில்லாமல் இந்தியாவிலேயே 3ஆம் பெரிய கட்சியாக உயர்த்தியது மட்டுமல்ல, மாநில சுயாட்சி நமக்கான மாநிலத்துக்கான உரிமையாக இருந்தாலும் சரி, சமூக நீதி என்று யாரெல்லாமோ இன்றைக்கு மாறுபற்றி கொண்டிருக்கிறார்கள். 69% இடஒதுக்கீட்டை உறுதி செய்து அரசியலமைப்பு சட்டத்தின் 9வது அட்டவணையில அதை பதிவு செய்து இன்றைக்கு அதற்கு ஒரு சட்ட பாதுகாப்பை கொடுத்தது இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா. நிச்சயமாக அதே போல் மாநில உரிமை என்று சொன்னால் நீட் தேர்வாக இருந்தாலும், உதவிமின் திட்டமாக இருந்தாலும், நியூட்ரினோ மீத்தேன் போன்ற எந்த திட்டமாக இருந்தாலும் மக்களுடைய நலனுக்கு, இந்த நாட்டினுடைய தமிழ்நாட்டின் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய எந்த சூழலையும் எந்த திட்டத்தையும் நான் அனுமதி மாட்டேன் என்பதில் உறுதியாக இருந்தார். அது மட்டுமல்ல, சர்வதேச அளவிலே கச்சத்தீவு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஈழத்தமிழர்கள் படுகொலைக்கு ஆளான போது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு சட்டமன்ற தீர்மானத்தை நிறைவேற்றி ராஜபக்சேயை போர் குற்றவாளியாக அறிவிக்க வேண்டும், இலங்கை மீது பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என்ற வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு உலகளாவிய தலைவியாக கண்டிப்பாக தலைவி அம்மாவர்கள் உயர்ந்து நின்றார்கள் என்று சொன்னால் மிகையாகாது. அது மட்டுமல்ல, நன்றி ஈழத்தமிழர்கள் இங்கே பல்வேறு முகாம்களிலே, வெளி முகாம்களிலும் உள் முகாம்களிலும் இருந்தாலும் எவ்வப்போதெல்லாம் அம்மாவர்களுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் இருந்ததோ அப்போதெல்லாம் அவர்கள் இயல்பாக இருக்க முடிந்தது. தமிழ் என்று சொல்லி ஊரை ஏமாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய தீய சக்தி விளம்பர திமுக ஆட்சியில் இருக்கும் போதெல்லாம் வெளியே இருந்தாலும் உள்முகாம் ஈழத் தமிழர்கள் மிகப்பெரிய கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு வருகிறார்கள் என்பதை ஈழத் தமிழர்களே சொல்லக்கூடிய உண்மை. முத்தாய்ப்பாக இறுதியாக ஒரே ஒரு வரி, அம்மா அவர்கள் செய்த சாதனைகள் வீண் போகாது, புரட்சி தலைவி அவர்களுடைய சாதனைகளை புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள்
எத்தனையோ சோதனைகளை தாங்கி இன்றைக்கு ஒரு அர்ப்பணிப்போடு இந்த 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 பயணத்திலே ஒரு தியாக நிற்கிறார்கள். இந்த நெருக்கடியின் நாட்கள் எண்ணப்படுகின்றன. இடர்பாடுகள் எல்லாம் விரைவிலே தகர்த்து இனிப்பான செய்தி நம் இதயத்தை விரைவில் அம்மா அவர்களுடைய நினைவு நாளிலே சொல்லி என்னுடைய கருத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி ஐயா, ரொம்ப சிறப்பாக பேசினாங்க. சரணபெருமாள், சுருக்கமாக உங்களுடைய 2 பேரும் அந்த கருத்துக்கள் ஒரு 2 நிமிடம். அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய கருத்து மட்டும் சொல்லுங்கள், மற்ற தரவுகளுக்கான நேரம் இல்லை. இருந்தாலும் தரவுகள் இல்லை. அதாவது இன்றைக்கு சசிகலா அம்மையாருடைய கரெக்ட் வீர அதாவது சபதம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். தமிழர்களுக்கே உரித்தான வீர சபதம் எடுத்திருக்கிறார் இன்றைக்கு சின்னம்மா அவர்கள். அந்த வீர சபதத்திலே கண்டிப்பாக வெற்றி பெறுவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு நான் ஏற்கனவே கடந்த விவாதங்களிலே சொல்லியிருக்கிறேன், ஜெயலலிதா அம்மையாருக்கு ஒரு புல்லட் ப்ரூஃபாக விளங்கியவர், குண்டு துளைக்காத கவசமாக விளங்கியவர் சசிகலா அம்மையார். அது மட்டும் அல்லாமல் இன்றைக்கு இருக்கக்கூடிய கால சூழ்நிலையிலே இன்றைய வீர சபதம் எடுத்திருக்கக்கூடிய சின்னம்மா அவர்களுடைய செயல்பாடு தமிழக மக்களை எப்படியாவது தீய சக்தியான குண்டு துளைக்காத ஒரு கவச்சமாக தமிழக மக்களுக்கு இந்த 2026 தேர்தலிலே விளங்கி கொண்டிருக்கிறார். அந்த வேலையை தொடங்கிவிட்டார். மக்களை அணுகி கொண்டிருக்கிறார். மக்களை பாதுகாப்பதற்காக அவர்களுடைய செயல்பாடு, அவர்களுடைய புள்ளி விவரங்கள், அது மட்டுமல்ல தீர்க்கமான ஜெயலலிதா அம்மையாருடைய தோழியாக இருந்த சூழ்நிலை அவர் எப்படி செயல்பட்டார் அதே போக்கை கனிவும் பணிவும் துணிவும் கொண்டு கண்டிப்பாக இந்த மக்களை எப்படியாவது நான் காப்பாற்றியே தீர்வேன் என்ற ஒரே எண்ணத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியமாக உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம். இதை நம்மளுடைய பிரிந்திருக்கக்கூடிய அதிமுகவினர் புரிந்து கொண்டு, அந்த தலைமை புரிந்து கொண்டு சசிகலா அம்மையாருடைய தலைமையில் ஒருங்கிணைந்து மக்களை பாதுகாக்கக்கூடிய செயலில் ஈடுபட வேண்டும். உங்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை விடுத்து இது செயல்படுவார்கள் என்ற நம்பிக்கை வைத்து என்னுடைய தமிழ் கடவுள் முருகனுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக இதற்கு இருக்கிறது என்று சொல்லி புரட்சி தலைவி அம்மையார் அவர்களுக்கு வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நன்றி விடைபெறுகிறேன். சுருக்கமான நேரத்தில் அழகான கருத்தை வச்சுட்டீங்க. ஒட்டுமொத்தமாக நேரம் உங்களுக்கு அனுமதி கொஞ்சம் தான் கொடுக்க முடிஞ்சது. மன்னிக்கணும். அதாவது கந்துவட்டை கொள்ளையன் முதல் காட்டு கொள்ளையன் வரையும் ஒழித்து கட்டி தமிழக மக்கள் மட்டுமல்ல தென்னிந்திய மாநிலத்தினுடைய மக்களை வாழ்வாதாரத்தையும் நலன்களையும் காத்தவர். ஜெயலலிதா அம்மா எந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் போனாலும் ஒரு குட்டி கதை சொல்லுவாங்க. அந்த குட்டி கதை ஒவ்வொரு கோணல்லையும் சொல்லுவாங்க. அந்த கதையில லண்டன்ல சுவாமி விவேகானந்தர் அவரோட நண்பர் வீட்டுக்கு போறாரு. அந்த நண்பர் வீட்டுக்கு போகும்போது அவங்க ஒரு பெரிய மாட்டுப்பண்ணை வச்சிருக்கிறாங்க. அந்த மாட்டுப்பண்ணை போது அதில் ஒரு மாடு நேரம் முட்டை வருது. முட்டை வரும்போது அந்த நண்பருடைய மனைவி மயங்கி கீழே விழுந்துறாங்க. கணவர் மனைவி போனா போட்டுன்னு இவர் ஓடி இடத்துல போறாரு. அவங்க ஒரு வீட்டுக்குள்ள ஒழிச்சிருக்கும் போது விவேகானந்தர் அப்படியே சைலண்டா நிற்கிறாரு. வந்த மாடு மயங்கி விழுந்த அந்த அம்மாவையும் சுவாமி விவேகானந்தரையும் கண்டுக்கிடாமல் பேசாமல் போகுது. கணவர் கேட்குறது எப்படிங்க நடந்ததுன்னு. ஓடுவதை கண்டால் மிருகம் விரட்டத்தான் செய்யும், அது அதனுடைய சுபாவம். ஆனால் அதை பக்குவமாக ஹேண்டில் பண்ணுறது மனித சுபாவம். அதாவது வாழ்க்கையில எந்த விதத்திலுமே தன்னம்பிக்கை ஒரு மனிதனுக்கு மெயின் முக்கியம். கண்டிப்பா படிப்பு மூலதனமா இருந்தாலும் படிப்பு தாண்டி ஒரு கட்டமைப்பு உருவாக்கணும் மனித வாழ்க்கையில. ராமன், இப்போ நம்ம முடிஞ்சிட்டு நானும் ஒரு நிமிஷம் பேசிடுறேன். ஏன்னா ஒரு நிமிஷம் இல்லை, ஒரு செகண்ட். தன்னம்பிக்கையினுடைய உச்சபட்சம் தான் சசிகலா மேடம். 1987 டிசம்பரில் அதிமுக தலைவர் இறந்த பிறகு பெரும் குழப்பத்தில் இந்த கட்சியை வடிவமைத்த ஒரு வரலாற்று நாயகின்னு கூட சொல்லலாம். எங்களுக்கெல்லாம் தெரியும், அப்பொழுதெல்லாம் நாங்கள் கல்லூரியில் படித்து கொண்டிருந்த காலம் இது ஒன்று. 2016 தமிழ்நாட்டில் அதிமுக இருக்கக்கூடாது என்று பலவிதமான கழுகுகள் வேட்டையாடுவதற்கு இதை கொத்தி குளறுபடி செய்வதற்கான நடவடிக்கையில் பெரும் சதித்திட்டத்தின் அவர் பெங்களூருக்கு தொடர் தனியரசு தற்போது முன்னாள் எக்ஸ்எம்எல்ஏ கொங்கு இளைஞர் பேரவை. தனியரசு ஐயா, நான் உங்கள்கிட்ட கேட்பது, நீரடித்து நீர் விலகாது என்பதை இன்றைய தமிழக அரசியலில் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டு வந்திருக்கிறார் திருமதி சசிகலா அம்மா. அவங்க அதாவது உறவுகளுக்கிடையே ஏற்படுகிற பகை உணர்வு அல்ல, அது கருத்து மாற்றம். இவ்வளவு காலமும் அவர்களுடைய பொறுமை,
ஞான புத்தியோடு அணுகக்கூடிய முறைகள், எல்லையற்ற சில விவகாரங்களை எல்லாம் உள்வாங்கி இந்த பொறுமைக்கான தீர்வு மகத்தான வெற்றி கிடைக்கும் என்றுதான் வரலாற்றில் நாங்கள் படித்திருக்கின்றோம். நிறைய கிதாபுகளை, நிறைய நூல்களை படித்த நான் சொல்கின்றேன். தாங்கள் இன்றைய அம்மாவுடைய நினைவு நாளில் சின்னம்மாவுடைய இந்த சூளுரை என்கின்ற இந்த தலைப்பில் உங்களுடைய கருத்து, உங்களுடைய பரந்துபட்ட கருத்து என்ன ஐயா திரு தனியரசு? இந்தியாவின் வலிமை மிகு ஜனநாயகத்திற்கு வழிகாட்டியாக இருக்கிற நம்முடைய தாய் தமிழ்நாடு, நம்முடைய தாய் தமிழ்நாட்டின் ஆகப்பெரும் அரசியல் கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அது மாபெரும் மக்கள் பேர் இயக்கமாக மக்களின் மனங்களில் நிறைந்திருந்த மக்கள் கட்சியாகவே அது அதிமுக. அதிமுக புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அம்மா. புரட்சி தலைவி அம்மா ஏற்கனவே நீங்க முகப்புல சொன்ன மாதிரி அது இந்தியாவில் இருக்கிற 140 கோடி மக்களும் மனங்களிலும் நீக்கமர நிறைந்திருந்த நம்ம புரட்சி தலைவி அம்மா மிகச்சிறந்த ஜனநாயகவாதி, மிகச்சிறந்த சமூக விஞ்ஞானி, அளப்பரிய சர்வதேச அரசுகளின் அல்லது அரசியலின் ஆழமான புரிதலோடும் எல்லா வகையான அரசியலையும் பகுத்து அறிந்து கற்று உணர்ந்து அதை நம்முடைய தாய் தமிழ் மண்ணில் நிர்வாகத்தில், அரசியல் கட்சியிலும் ஆட்சி பொறுப்பில் இருந்த பொழுது நிர்வாகத்திலும் செயலாற்றி உலகத்திற்கு வழிகாட்டியாக இருந்த மகத்தான தலைவி நம்முடைய புரட்சி தலைவி அம்மாவினுடைய 8ஆம் ஆண்டு நினைவு நாள் இன்று. இந்த புகழ் வணக்க நாள்ல நம்முடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் நம்முடைய சின்னம்மா புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு 32 ஆண்டு காலம் நிழலாக இருந்து அம்மாவின் எல்லா வகையான புரட்சி தலைவி அம்மாவின் அவருடைய வலிமைக்கும் ஆற்றலுக்கும் கனவுகளுக்கும் வடிவம் தந்தவர் நம்முடைய சின்னம்மா. அப்ப சின்னம்மா அந்த நினைவிடத்துல மலர் வளையம் செய்து மரியாதை செலுத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த நம்பிக்கையோடு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கட்டி காத்து வளர்த்து இந்த தாய் தமிழ் சமூகத்திற்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோடிக்கணக்கான தொண்டர்களுக்கும் எந்த நம்பிக்கையை ஊட்டி களத்திலே மக்கள் தொண்டு சேவையாற்றினார்களோ அதை அந்த கனவை நனவாக்குகிற வகையில் 2026 வருகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசை, புரட்சி தலைவரின் புரட்சி தலைவி அம்மாவின் அரசை நாங்க நிறுவுவதற்காக உறுதியேற்கிறாங்க சின்னம்மா. அப்ப சின்னம்மா அவர்களுக்கு நீங்க சுபியானையா இயல்பாகவே இரக்க குணமும் மிகுந்த பரிவோடு மானுட சமூகத்தை அணுகுகிற ஒரு மிகச்சிறந்த ஊடகவியலாளர். நீங்க அவதானிச்சிருக்கிறீங்க சின்னம்மாவுடைய இந்த அரசியலில். இப்ப நம்ம அம்மாவை பார்த்திருக்கோம். அம்மாவுடைய எழுச்சி அல்லது அவங்களுடைய கருணையோடு அணுகுவதையும் பார்த்திருக்கோம். சில இடங்கள்ல எதிரிகளோடு சமர் செய்கிற பொழுது கடுமையாக வீரியமாக கிளர்ந்து கொதித்து சினந்து சில சவால்களை ஏற்படுறதை நம்ம பார்த்திருக்கோம். அம்மாவை சட்டமன்றத்துக்குள்ள பார்த்திருக்கேன், வெளியே பார்த்திருக்கேன். ஆனா நீங்க சின்னம்மா இன்னும் கூடுதலா மிகப்பெரிய அரிதிலும் அரிதான ஒரு மனித இயல்புல அரசியல் துறையில ஒரு நீண்ட காலம் இந்தியாவிலேயே ஒரு அரசியல் அதிகாரத்தில் அரசியல் மகுடமாக இருந்த புரட்சி தலைவி அம்மா அவர்களின் யாரும் எனக்கு தெரிய அந்த துருதுராஷ்டிர முனிவர்னு ஒரு முனிவர் இருந்ததாக சொல்றாங்க. அதான் அவர் ஒரு நாட்டுக்கு வர்றாரு, ஒரு அரண்மனைக்கு வருவார்னாலே எல்லாரும் பயந்துருவாங்களாம், மன்னர்களெல்லாம் பயப்படுவாங்களாம். அதாவது ஏதாவது அவர்களுக்கு குறிப்பறிந்து பணிவிடை செய்யணும், அதிகமா அவருக்கு கோபம் வரும். அப்ப ஏதாவது ஒரு கடுமையான ஏதாவது ஒன்று செஞ்சு ஒரு தவறா பிழையா ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அம்மானா எல்லாரும் அப்படி பயப்படுவாங்க. ஏன்னா அம்மா கிட்ட அப்படி நேர்மை இருக்கணும், ஒழுக்கம் இருக்கணும், அவங்ககிட்ட நேர்த்தி இருக்கணும், சொன்ன சொல் தவறாம இருக்கணும். அது ஒரு அம்மா ஒரு மிகப்பெரிய கடல். அவங்க அம்மா இடத்துல 32 ஆண்டு காலம் 24 மணி நேரம் ஒருத்தரால வாழ முடியும்னா அது நம்ம சின்னம்மா தான். சின்னம்மா அவருடைய அந்த பொறுப்பு, அந்த பாங்கு தான் அம்மாவை அப்படி வடிவமைத்து நாட்டு மக்களுக்கு தொண்டு செய்ய, கட்சியினருக்கு தொண்டு செய்ய களத்துல அவங்க துணையா இருந்தாங்க அம்மா. அப்ப அம்மாவுடைய மறைவு ஒரு பெரிய துயரத்தை சின்னம்மா அவர்கள் தாங்க முடியாம ஆட்சி பொறுப்பு அதிகாரத்திற்கு வருகிற அந்த நிமிடத்திலேயே பொறுப்பு இருக்கிற இந்த நாட்டுல உலகத்துல அந்த பொறுப்பை பற்றி பதவியை பற்றி கவலைப்படாமல் அம்மாவின் அவருடைய அந்த மரணத்தின் அந்த துக்கத்திலிருந்து மீள்வதற்கே அவருக்கு பல நாள் பல மாதங்கள் ஆனது. அப்படியெல்லாம் அவங்க கடந்து வந்த பொழுதும் கூட சிந்தாமல் சிதறாமல் உயிரை தந்து புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் உருவாக்கிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசை தனக்கு நெருக்கடி வந்த பொழுதும் கட்சியையும் ஆட்சியையும் சிந்தாமல் சிதறாமல் ஒப்படைத்து விட்டு எந்த சலனமும் இல்லாமல் ராமாயணத்தில்
ஒரு நெருக்கடி வந்து 14 ஆண்டுகள் ராமன் காட்டுக்கு செல்ல வேண்டும் எழுத பொழுது ராமனிடத்தில் கூட இல்லாத ஒரு பெருந்தன்மை சின்னம்மாவிடம் அந்த நெருக்கடியிலையும் அவங்க ஆட்சி ஒப்படைத்து விட்டு போனாங்க. அதுல பல நெருக்கடிகள் வந்துச்சு, பல பேர் ஏமாற்றினார்கள், பல பேர் நம்பிக்கை துரோகம் செய்தார்கள். அத்தனை நம்பிக்கை துரோகத்தையும் எந்த சினப்படாமல் கோபப்படாமல் கடந்து ஆட்சி நல்லா இருக்கணும்னு கருதி இப்ப வரைக்கும் கிட்டத்தட்ட புரட்சி தலைவர் அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு 8 ஆண்டுகள் இப்பொழுது வரை தனக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர்கள், ஏமாற்றியவர்கள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல கூறுகளாக பல நெருக்கடிகளை சந்தித்து தோல்விக்கு மேல் தோல்வி சந்தித்த பொழுது கூட தன்னுடைய கடமையை அவர் மக்களுக்காக தொண்டாற்றுகிறார். இப்பொழுது கூட பெரும் வெள்ளம், பல மக்கள் மழை வெள்ளத்தில் பாதிக்கப்படுறாங்க. ஏழை எளிய மக்களுக்கு அம்மா எப்படி உதவுவாங்களோ அதுபோல் அதிகாரம் இல்லை என்றாலும் ஆட்சி இல்லை என்றாலும் ஓடோடி போய் எளிய மக்களுக்கு, சாதாரண மக்களுக்கு அவருடைய கண்ணீரை துடைப்பதற்கு ஆறுதல் சொல்லி அவர்களுக்கு அரசுக்கு கோரிக்கை வைத்து பல நிவாரண பணிகளை சின்னம்மா செய்துவிட்டு இன்று அம்மாவுடைய நினைவிடத்திலையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்து அரசை 2026 மீண்டும் ஆட்சி அமைப்போங்கிற அந்த சூழலை ஏற்றிருக்கிறார்கள். அந்த பக்குவம், அந்த இரக்க குணத்துல அரசியல் எதிரிகளை கண்ணிய குறைவாக அவர் எப்பொழுதும் பேசியதே இல்லை. புரட்சி தலைவர் அம்மா அவர்களே அப்படித்தான். மிகுந்த ஆங்கிலத்தில் பேசினாலும் தமிழில் பேசினாலும் எந்த மொழியில் பேசினாலும் அம்மா புரட்சி தலைவர் அம்மாவை போல இன்னொருவரால் அந்த சொல், அந்த நாகரிகம் இருக்கு இல்லையா, அந்த சொல்லாடல், அதனுடைய நேர்த்தி, அதனுடைய ஒவ்வொன்றும் ஒரு சிற்பத்தை போல செதுக்கிய சிற்பங்களை போல இருக்கும் அம்மாவுடைய வார்த்தைகள். அப்படிப்பட்ட புரட்சி தலைவர் அம்மா, அந்த அம்மாவுக்கு துணையாக இருந்து வலிமைப்படுத்திய சின்னம்மா அம்மாவுடைய ஆட்சியை கொண்டு வருவதற்காக இன்றைக்கு உறுதி ஏற்கிறாங்க. அப்ப அதுல சில நெருக்கடியில் இருக்கு. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்புல இருந்து விலக்கணும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுபட வேண்டும். பல நெருக்கடிகளை அதிமுக தோற்றுவிக்கப்பட்ட காலத்திலிருந்து இதுவரை ஏற்படாத நெருக்கடி அதிமுகவுக்கு ஏற்பட்டிருக்கிறது. என்ன காரணம்? சின்னம்மா அந்த பொறுப்புல இல்லை. சின்னம்மா இல்லாத காலகட்டங்களில் ஏற்பட்ட இடைவெளி, நெருக்கடி, பல சூழல்கள் அதிமுகவினுடைய இந்த வீழ்ச்சிக்கு காரணமாக இருக்கிறது. அந்த வீழ்ச்சியிலிருந்து மீட்பதற்கு, அந்த தோல்வியிலிருந்து மீட்பதற்கு சின்னம்மா இன்று உறுதி எடுத்திருக்காங்க. அவங்க பல சந்தர்ப்பங்கள்ல மக்களை சந்திப்பது, நிர்வாகிகளை சந்திப்பது, கட்சியை ஒன்றிணைப்பது, ஒன்றுபட்ட கட்சியின் மூலமாக ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு வருவது, அதன் மூலமாக புரட்சி தலைவி அம்மாவின் கனவை நனவாக்குவது, இதுதான் சின்னம்மாவுடைய இன்று அவர்களுடைய அந்த லட்சிய அந்த பயணத்துல அவருடைய அந்த உறுதி ஏற்றிருக்கிறார். அப்ப சின்னம்மாவின் கருத்தை வலுப்படுத்துவதற்கு எடப்பாடியோ, இப்போ ஓபிஎஸ், டிடிவி எல்லாருமே சின்னம்மாவினுடைய இந்த பரந்துபட்ட ஒரு தாய் உள்ளத்தோடு அனைவரையும் அரவணைத்து நீண்ட காலம் கட்சி நடத்துவதிலே அவர் பெற்றிருக்கிற அனுபவம், நீண்ட காலம் ஆட்சி அதிகாரத்தை நடத்தி அவர் பெற்றிருக்கிற அனுபவம், அந்த ஆற்றல், அதை அவர் வெளிப்படுத்துவதில் தாய் உள்ளத்தோடு அனைவரையும் அரவணைக்கிற பக்குவம் சின்னம்மாவுக்கு மட்டுமே உண்டு. அப்படிப்பட்ட சின்னம்மா இன்றும் உருக்கத்தோடு அம்மாவுடைய 8ஆம் ஆண்டு நினைவு நாள்ல அந்த வேண்டுகோளை வைத்திருக்கிறார்கள், உறுதிமொழியை தந்திருக்கிறார்கள். அது 2 கோடி அதிமுக தொண்டர்களின் கனவை, அவருடைய நம்பிக்கையை ஊக்கப்படுத்துவதற்காக அந்த சினிமாவுடைய இந்த உறுதியை ஏற்பு மக்கள் பார்க்கிறாங்க. அப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி மக்களும் அதிமுக 2 கோடி உறுப்பினர்களும் இப்பொழுது அம்மாவினுடைய சின்னம்மாவினுடைய இந்த நம்பிக்கையான உறுதிமொழியை இன்று அனைவராலும் நம்பிக்கையோட பார்க்கப்படுகிறது. ஆகவே இந்த சின்ன நெருக்கடிகளில் இருந்தெல்லாம் மீண்டு சின்னம்மா அவர்கள் எப்படி புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் மிக்சி, கிரைண்டர், மின்விசிறி, ஆடு மாடு, கச்சத்தீவு மீட்பு, காவேரியுடைய உரிமை மீட்பு, முல்லை பெரியாறு அணை நீருடைய உயர்வு, எல்லா நிலைகளிலும் கடைசி மனிதனுடைய கண்ணீரையும் துன்பத்தையும் குறிப்பறிந்து நாட்டு மக்களுக்கு தொண்டாற்றிய மகத்தான அரசு அதிமுக அரசு, புரட்சி தலைவர் அம்மாவினுடைய அரசு. அப்படிப்பட்ட அரசை நிழலாக இருந்து வழி நடத்தியவர் நம்முடைய சின்னம்மா. ஆகவே சின்னம்மா 2026 ஆட்சி பொறுப்புக்கு அதிமுக வந்தால் மீண்டும் தமிழ்நாடு தலைநிமிர்ந்து மக்களினுடைய எல்லா வகையான நிர்வாக குழப்பங்கள் எல்லாம் ஒரு நேர் செய்யப்பட்டு இன்னும் வலிமையான தமிழகத்தை வலிமைப்படுத்த அதிமுக ஆட்சி பொறுப்புக்கு வரணும். அதுல சின்னம்மா அவர்கள் உறுதிமொழியை தமிழ்நாடு கொங்கிளைஞர் பேரவை, தனியரசு, புரட்சி தலைவர் அம்மாவுடைய இந்த 8ஆம் ஆண்டு நினைவு நாள் உறுதியேற்புல தனியரசும் அந்த அம்மாவின் கனவுக்கு வடிவம் தர தனியரசு எப்பொழுதும் இந்த கருத்துக்கு, இந்த அம்மாவின் அரசை உருவாக்குவதற்கு தனியரசு எப்பொழுதும் ஆவலாக இருந்து துணை நிற்பேங்கிறதையும் நான் இந்த நினைவு நாளில் பதிவு செய்கிறேன். நன்றி ஐயா. தனியரசு ஐயா, ரொம்ப சிறப்புமிக்க அந்த வரலாற்றை நீங்கள் அழகாக சொன்னீர்கள். சரணபெருமாள் சார், இப்போ இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய அரசியல் நிலையை நீங்கள் மிக முக்கியமாக பாருங்கள். இன்றைக்கு கம்பெடுத்தவர்கள் எல்லாம் வேட்டைக்காரர்களாக மாறிவிட்டார்கள். நம்ம யதார்த்தத்தை மட்டும் பேசுவோம். ஒரு அன்ஸ்டெபிலிட்டி, ஒரு நிலையற்ற ஒரு அரசியல் சூழலை இருக்கா தமிழ்நாட்டில். அம்மாவுடைய இன்றைக்கு நினைவு நாளில், செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய நினைவு நாளில் அம்மா
சசிகலா அவர்களுடைய சூளுரை எப்படி இருக்குது? இப்போ இந்த காரணங்களை எல்லாம் வைத்து இன்றைக்கு அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த டிசிஷனை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? இந்த உறுதிமொழிக்கான காலங்கள் எப்படி செல்லும் உங்களுடைய பார்வை? அனைவருக்கும் மாலை வணக்கம். ஜெயா ப்ளஸ் நியூஸ் குழுமத்தினருக்கும் நெறியாளர் உங்களுக்கும் சக கருத்துரையாளர்களுக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, டெக்னீஷியன்களுக்கும் சாரதிகளுக்கும் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, தமிழ் கடவுள் முருகனோட திருவடிகளிலிருந்து பொன்னான கருத்துக்களை தெரிவிக்கிறேன். அதாவது பார்த்திங்கன்னா, தமிழகம் என்பது பார்த்திங்கன்னா ஒரு பெரியார் மண் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது பாரம்பரியமாகவே இது ஒரு தமிழ் கடவுள் முருகனுடைய மண் இது. அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆர் இந்த கட்சியை ஆரம்பிக்கும் பொழுது அவர் முருகனாக நடித்த வேடங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா குறிப்பாக அதனுடைய ஆளுமைகள், அந்த எண்ண ஓட்டங்கள் இருக்கும். புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் இந்த கட்சியை ஆரம்பிக்கும் போது இன்றைக்கி நம்ம சொல்கிறோம், பாஜகவினர் சொல்லிக்கொள்கிறார்கள், அதாவது உலகத்திலே மிகப்பெரிய கட்சி அப்படின்றது பார்த்திங்கன்னா பாஜக தான் அப்படின்னு. ஆனால் உலகத்திலே மிகப்பெரிய கட்சியாக விளங்கக்கூடிய தன்மை உள்ளதாக அன்றைய காலகட்டத்திலே இருந்தது புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் ஆரம்பித்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். நினைத்திருந்தால் இன்றைக்கு கூட சிங்கப்பூரிலே எதிர்க்கட்சியாகவும் மலேசியாவில் எதிர்க்கட்சியாகவும் செயல்படக்கூடிய திறன் வாய்ந்த பலம் வாய்ந்த மக்கள் கொண்ட அந்த பற்று, எம்ஜிஆர் அவர்கள் மீது வைத்திருந்த பற்றுதனால் அது இருந்தது. அன்றைய காலகட்டத்தில் எம்ஜிஆர் அவர்கள் அதை விரும்பவில்லை. தனக்குரிய ஒரு அந்த பக்குவம், அது மட்டும் அல்லாமல் என்ன சொல்வது, அதாவது ஒரு அந்த பணிவாக செயல்படுவதுன்னு அதெல்லாம் வேண்டாம் என்று ஒரு நிலைப்பாடை எடுத்து தமிழகத்தில் மட்டும் அவர் கட்சியை ஆரம்பித்து ஒத்துக்கொண்டார். அவர் நினைத்திருந்தால் மக்கள் கோரிக்கையின் பிரகாரம் சிங்கப்பூரில் மலேசியாவில் அப்பேற்பட்ட பிரம்மாண்டமான இன்றைக்கு பாஜகவினர் சொல்லக்கூடிய இதெல்லாம் மிஞ்சியது. இன்றைக்கி பாஜக என்ற தேசத்திலும் போய் ஆட்சி பிடித்து விட முடியாது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை, ஆட்சியை பிடிக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் மலேசியாவிலும் சிங்கப்பூரிலும் நிலவியது அப்பொழுது இருந்த சூழ்நிலையில். அது ஒரு புறம். அதாவது இந்த இருக்கக்கூடிய கால சூழ்நிலை எப்படி படிப்படியாக இந்த கட்சியானது வளர்ந்து வந்தது. நம்ம பல விவாத மேடைகளில் இதை பற்றி நம்ம பேசியிருக்கோம். அதை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கட்சி ஆரம்பித்ததனுடைய நோக்கம் என்னவென்று பார்த்தால், என்னதான் கலைஞர் கருணாநிதிக்கும் எம்ஜிஆர் அவர்கள் நட்பு இருந்தது என்று சொல்வார்கள். ஆனால் மக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திலே இவர்களுடைய குடும்ப ஆட்சி அன்றைக்கே தோன்றிவிட்டது. இவர்கள் அட்டூழியத்தை வெளிச்சம் போட்டு காட்டியவர் எம்ஜிஆர் அவர்கள். அன்றைக்கு இருந்த சூழ்நிலையில் இவர்களால் பல முறை தோல்வியுற்று, நான் கேள்விப்பட்டதிலே சொல்வார்கள், இவர் தற்கொலைக்கெல்லாம் முயற்சி செய்ததாக கூட சொல்கிறாங்க. அது எனக்கு தெரியல, பட் அது என்னால் கன்ஃபார்ம் பண்ண முடியல. கருணாநிதி அவர் தோல்வியுற்ற பிறகு அந்த மாதிரி சூழ்நிலையில் நட்புக்காக அவரை பாதுகாத்து அந்த நட்பை பாராட்டியவர் எம்ஜிஆர். அந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்து இவர்களால் எம்ஜிஆர் இருந்த வரைக்கும் சரி, இடைப்பட்ட ஒரு தோய்வுகள், எம்ஜிஆரோட மறைவுக்கு பிற்பாடு ஏற்பட்ட தோய்வுகளால் தான் வெற்றி அடைய முடிந்தது 88, 89. அதற்கு பிற்பாடு இன்றைக்கு ஜெயலலிதா அம்மையாருடைய மறைவுக்கு பிற்பாடு தான் அவர்கள் வெற்றி அடைய கூடிய சூழ்நிலை. அது இல்லாமல் ஒருங்கிணையாத அதிமுகவாக இருக்கக்கூடிய, ஓட்டுகள் சிதறி இருக்கக்கூடிய அந்த டேட்டாவை தான் நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா, அதிமுகவிற்கு இப்போ இந்த லோக்சபா தேர்தலில் 20.45 21% நம்ம வச்சுக்கோம். இப்போ திமுகவுக்கு 33% 2021 தேர்தல்களில், அசம்பிளி தேர்தல்களில் இருந்தது. 6% குறைந்து 27% வந்துவிட்டது திமுகவுக்கு தனிப்பட்ட வாக்குகள். இப்போ நம்மளுடைய டிடிவி தினகரன் ஐயா அவர்கள், ஓபிஎஸ் ஐயா அவர்களுடைய வாக்கு சதவீதங்களை பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 5 எம்பி தொகுதிகளில் 2019 மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கக்கூடிய அளவுக்கு, அதாவது வெற்றி மார்ஜின்லேருந்து வெற்றி நிறையக்கூடிய அந்த இலக்கை விட அதிகமாக வாக்குகளை பெற்றிருக்கார் டிடிவி தினகரன் ஐயா அவர்கள் 4-5 எம்பி தொகுதிகள். அந்த வாக்குகள்
ஓபிஎஸ் ஐயா அவனுடைய வாக்குகள் அது ஒரு 1.5 to 2% வைத்து கணக்கு. இப்பொழுது இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நான் அதையும் சொல்லுவேன். இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். இந்த டேட்டாவை வச்சு சசிகலா அம்மையாரினுடைய வருகை, சின்னம்மாவனுடைய வருகை, நான் இப்பொழுது என்னுடைய நண்பன், நீண்டகால நண்பன் வந்து நம்மளுடைய திருநெல்வேலி பகுதியில், அவர் தென்காசி இந்த பகுதியெல்லாம் நல்ல தொடர்புடையவர். அவர் சொல்கிறார், சின்னம்மாவிற்கு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை கொடுக்கக்கூடிய அளவுக்கு மக்கள் ஆதரவு இருக்குது. மக்கள் வந்து ஜெயலலிதா அம்மையாரை சொல்லும் பொழுது சின்னம்மா சசிகலா அவர்களை ஒப்பிட்டு தான் சொல்கிறார்கள் என்ற இப்போ ரீசெண்டாக ஒப்பிட்டுனா நேற்று ஒரு நிமிஷம், நேற்று விழுப்புரத்தில் பார்த்தோமே, இருளர் சமூகத்தில் வந்து சின்னம்மான்னு சொல்றாங்க. சொல்லி கொடுத்தாங்களா நீங்க எல்லாரும் அப்படி கூப்பிடுங்கன்னு? கிடையாது. புளிய தோப்புல பார்த்தாங்க அன்னைக்கு மலை வெள்ள கிடையாது. சின்னம்மா நாங்க இப்போ அப்ப இப்படிப்பட்ட நேரம். அது மட்டும் இல்லாம ஒரு விஷயம் சொல்றேன், சரவணபெருமாள் திருச்செந்தூர்ல மீனவன புரியில் உள்ளவர் ஜாக்லின், ஒரு பேர் எனக்கு மறந்துட்டு, என்னை கூப்பிட்டு சின்னம்மாவுக்காக நாங்கள் இருக்கோம், ரெடியாக இருக்கோம் வேலை செய்கிறதுக்கு, இப்போ நான் வேற ஒரு கட்சியில் இருக்கேன் அப்படின்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லக்கூடிய நான் ஒரு கல்யாணத்துக்கு போகிற இடத்துல பார்க்குறேன். அப்போ தமிழ்நாடு முழுவதும் ஒரு வலுவான தலைமை என்கிறத ஏற்க ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதிமுகவில் முக்கிய பொறுப்பில் இருந்த ஒருவர் இப்போ ஒரு கடந்த வாரத்தில் தொடர்பில் வந்தார் என்னிடம். அப்போ அவர் சொல்லுகிறார், தலையெழுத்தேன்னு நான் வந்து திமுகவில் வந்து சேர்ந்துட்டேன் அப்படின்றார். ஏன்னா அங்கே வந்து தலைமை அம்மாவனுடைய தலைமையை நிர்ணயிக்கூட சின்னம்மாவனுடைய தலைமை இருந்திருந்தால் அவர் அங்கே இருந்திருப்பார். அவர் சொல்லக்கூடிய விஷயம் நான் பேர் சொல்ல விரும்பலை, பட் ஆனால் அவர் வந்து எம்எல்ஏ பதவியில் இருந்திருக்காரு. அவர் சொல்கிறாரு, இப்படி தலையில் கையை வச்சுக்கிட்டு வேறு வழியே இல்லை, அங்கே தலைமை சரியில்லாதனால நான் இங்கே வந்து இருங்க ஒரு பேசுவோம். அதை முடிச்சுக்கலாம், ஒரே ஒரு பாயிண்ட் மூலம் முடிச்சுக்கலாம். இந்த புள்ளியியல் விவர ரீதியாக சசிகலா அம்மையார் அவர்களுக்கு வந்து 10-15% மக்கள் வந்து வாக்களிக்கக்கூடிய பெண்களுடைய வாக்கு, குறிப்பாக ஜெயலலிதா அம்மையாரை சின்னம்மாவின் மூலமாக பார்க்கக்கூடிய மக்கள் கண்டிப்பாக இந்த 15% மக்கள் வாக்களிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறார்கள். எப்பொழுது அவர்களுடைய ஒருங்கிணைந்த அதிமுகவாக அது செயல்படும் போது, இப்போ அதிமுக 2ஆக பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த மாதிரியான ஒருங்கிணைப்பு ஏற்பட்டால் சசிகலா அம்மையாருக்கே கிட்டத்தட்ட வந்து அந்த ஜெயலலிதா அம்மையாரோட வாக்குகள் சிதறி கிடக்கிறது. மக்கள் யார் எங்கே போய் வாக்களிக்கிறது, எதற்காக வாக்களிக்க வேண்டும் கம்முன்னு இருக்காங்க. கண்டிப்பாக சின்ன ஜெயலலிதா அம்மையாருக்கு வாக்களிக்கக்கூடிய மக்கள், அதனால தான் இவர்களுக்கு வெற்றி கிடைத்ததே ஒழிய இது வெற்றியே அல்ல. நண்டு சுண்டுகள் இல்ல என்ன காரணம்னா, இவ்வளவு பெரிய சொன்ன மாதிரி நண்டு சுண்டுகள் எல்லாம் பரிகாசம் அப்படின்ற கதையை ஆயிப்போச்சு. இடைவெளிக்கு அப்புறம் பேசுவோம். திரு ராமன் சார், இந்த பேச்சில் உங்களுடைய கருத்தை. அதாவது தீய சக்திகளிடமிருந்து தமிழகத்தை மீட்க வேண்டும், தமிழக மக்களையும் காக்க வேண்டும் என்று இன்னைக்கு ஜெயலலிதா அம்மாவுடைய 8வது ஆண்டு நினைவு நாளுக்கு தியாகத்தலைவி சின்னம்மா உறுதிமொழி எடுத்திருக்காங்க. பெருந்திரளான கூட்டம், பெருந்திரளான. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, தீய சக்தி என்பது எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மா, இந்த கட்சி தொண்டர்களுக்காக கொடுக்கக்கூடிய அந்த இது எழுச்சி, அதை நாம் எந்த நிலவில் காப்பாற்றணும் அதை நம்ம காப்பாற்றணும். 2026 அதிமுக ஆட்சி அமைக்கிறது வேண்டிய நம்முடைய லட்சியமாக இருக்கணும், அதுக்காக லட்சிய வேங்கையாக நம்ம பயணிக்கணும் என்று சொல்கிறாங்க. இப்போ ஜெயலலிதா அம்மா பற்றி பாராட்டாத தலைவர்கள் கிடையாது. அமெரிக்கா நாட்டுடைய முன்னாள் அதிபர் பில் கிளின்டன்லேருந்து ஜனாதிபதி அப்துல் கலாமிலிருந்து எல்லாருமே பாராட்டுறாங்க. சமீபத்தில் நம்ம காலம் சென்ற வாலி அவர்கள் கூட என்ன சொன்னாருன்னா, அறிவு, ஞானம், துணிவு, கனிவு என்பது என்றால் அது இந்தியாவிலேயே ஜெயலலிதா அம்மாவுக்கு மட்டும்தான் சாரும். காரணம் என்றால் தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டில் வர வேண்டும் என்றாலே ஜெயலலிதா அம்முடைய கண் அசைவுகள் இருந்தால் தான் அங்கே வர முடியும். உள்ள நிலைப்பாடு உங்களுக்கு தெரியும். லேடியா மோடியா என்ற ஒரு பெரிய ஒரு எழுச்சியை உருவாக்கி தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் அதிமுகவுன்னு ஒரு பெரிய எழுச்சி உருவாக்கி 4 முறை முதலமைச்சராக இருந்தாங்க. எம்ஜிஆர் அவர்கள் 12 வருஷமாக திமுகவை வளர விடாமல் ஆக்குனாங்க. அதே போல் 10 ஆண்டு காலம் கண்டினியூவாக ஜெயலலிதா அம்மா முதலமைச்சராக இருந்து திமுகவை முகவரி இல்லாமல் ஒரு ஆக்கிய பெருமை வந்து 11லேருந்து 21. ஆமாம், இடையில அவங்க இறந்துட்டாங்க. ஆமாம். இதில் என்ன விஷயம் என்னன்னா, 89 வந்து எம்ஜிஆர் அவர்கள் காலமான பிறகு கட்சி 2ஆக உடையும் கூட அந்த உடைந்த கட்சியை ஒருங்கிணைத்து ஒரு கொடையின் கீழ் ஒரு ஆட்சியின் கீழ் கொண்ட அந்த பெருமை ஜெயலலிதா அம்மாவுக்கு தான் சாரும் இந்த கட்சி. அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டில் இருக்கின்ற போது இன்னைக்கு முருகன் பாடலில் ஒரு பாட்டு உண்டு. அது எப்படின்னா,
எண்ணற்ற தெய்வங்கள் எத்தனை இருந்தாலும் எண்ணத்தில் ஆடவில்லையே முருகையா, எண்ணத்தில் ஆடவில்லையே, மண்ணுக்குள் மகிமை பெற்ற மாமலை முருகன் மற்றொரு தெய்வம் இல்லையே என்று போல அந்த ஆன்மீக பக்தி பாடல் போல் தமிழகத்தில் மக்களால் அம்மா என் தெய்வம் என்று, அம்மா என் தெய்வம் என்றும், பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும் என்று அதிமுக தொண்டர்களுடைய கார்களிலும் பைக்குகளையும் பேனா பேட்சுகளையும் செல்போன் ரிங்டோனையும் ஒலித்த குரல் இன்றும் ஒலித்து கொண்டுள்ளன. அந்த ஒலிப்புக்கான எழுச்சி 2026 வர வேண்டும் என்பதுதான் தியாகத்தலைவி சின்னம்மாவுடைய மிகப்பெரிய லட்சிய வேங்கை. ஜெயலலிதா அம்மாவுடைய சினிமாவில் எவ்வளோ அழகான பாடலை பாருங்கள். அம்மா என்றால் அன்பு, அப்பா என்றால் அறிவு, ஆசான் என்றால் கல்வி, அவரே உலகின் தெய்வம் என்று அந்த பாடல் வரிகள்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஞானம் பெற்ற ஞானிக்கு நிகராக ஒரு தமிழ்நாட்டுடைய வழிநடத்தி செல்கின்றார் என்றால் இந்த ஆட்சி மீண்டும் வர வேண்டும் என்று தொண்டர்கள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக கட்சியில் பாதி பேர் அதுதான் நினைக்கிறாங்க. காரணம் இப்போ நடக்கிறது ஆட்சி அல்ல, ஒரு சொந்த குடும்ப கம்பெனிக்கான வளர்ச்சிக்கான திட்டங்களை போட்டு அவங்களே நமக்கு நாமே திட்டம் போட்டு அவங்களே பில்லை போட்டு கொண்டு போகிறவுடைய நிர்வாகம். இது மக்களுக்கு எந்த யூஸும் கிடையாது இந்த நிலைப்பாடு. இன்றைக்கி நீங்கள் தாம்பரம் மாநகராட்சியில் லிமிட்டுக்குள்ளே 13வது வார்டில் கழிவு நீர் குடிநீரும் சேர்ந்து 3 பேர் இறக்குறாங்க, 30 பேர் ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க. அங்கே தமிழ் பர்சன் அமைச்சரும் மக்கள் உள்ள வாசுப்ரமணியம் என்ன பேட்டி கொடுக்குறாங்கன்னா, அதாவது பத்திரிக்காரங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லாமல் பத்திரிக்காரர்களை மிரட்டும் தோணியில் நீ என்ன கேட்க நான் என்ன சொல்ல என்ற நிலைப்பாடு கொண்டால், காரணம் என்றால் தாம்பரம் மாநகராட்சி மட்டுமல்ல தமிழ்நாட்டினுடைய எல்லா உள்ளாட்சி கட்டமைப்பிலும் எந்த விதமான பணிகளும் மக்களுக்காக கிடையாது. அங்கே குடிநீர் இணைப்பும் சரி, அந்த சாலை பணிகளும் சரி, எல்லாமே அதிகாரிகள் அவங்கள பொலிட்டிக்கல் ஆட்களும் சேர்ந்து பினாமியில் வேலை செய்து கொண்டு போகிறாங்களே தவிர்த்து அங்கு மக்களுக்கான எந்த திட்டங்களும் அடிப்படை விஷயங்கள் எதுவுமே கிடையாது. இதைத்தான் தியாகத்தலைவர் சொல்லுகின்றார். தயவு செய்து மக்களே, அதிமுக பொறுத்தவரையும் சில குளறுபடி இருக்கின்றன, குழப்பத்தை தெளிவடைந்து ஒரு குடைகளை இயங்குவோம் என்றுதான் அறைகோல் விடுக்கின்றார். அந்த அறைகோல் 2026 ஆட்சி கட்டில் அதிமுக அமைய வேண்டும், அம்மாவின் நல்லாட்சி மலர வேண்டும் என்று இன்று வீர சபதம் எடுத்துள்ளார்கள். இப்போ சிறப்பு 2வது பேசுவோம். ஐயா தனியரசு, உங்களுடைய சுருக்கமாக 2ஆம் மட்ட கருத்து வைங்க. இப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்ப நம்ம வழக்கமா இருக்கிற அரசியல் கட்சிகளை போல இந்தியாவில் எவ்வளவோ பல மாநில கட்சிகள் இருக்கிறது. அப்படிப்பட்ட அது கட்சியாக அம்மா அதை வடிவமைக்கிறது. புரட்சி தலைவர் அது ஒரு மிகப்பெரிய அன்பு, ஈவு, இரக்கம், ஆன்மீக தலைவர்கள் அல்லது அந்த மார்க்கத்திற்கான அடிப்படை கோட்பாடு அன்பு, இரக்கம் அப்படிங்கிறது. அதை அரசியல் கட்சிகளில் பொருத்தி ஒரு மனிதனும் குறை கூற முடியாத அளவிற்கு ஒரு நேர்த்தியான அரசியலை, ஒரு அரசை நிறுவி அந்த அரசின் மூலமாக அனைத்து தரப்பு மக்களுக்கும் பாதுகாப்பையும் வளர்ச்சியையும் உறுதிப்படுத்தியது அதிமுக புரட்சி தலைவர். அப்படிப்பட்ட புரட்சி தலைவர் அம்மா மறைவுக்கு பிறகு புரட்சி தலைவர் அம்மாவிடம் வந்த பொழுதும் அம்மா அதே அளவு அரசியலை நேர்த்தியாக கையாண்டு அதிமுகவை ஒரு வலிமையான இந்தியாவின் 3வது பெரிய அரசியல் கட்சியாக கட்டி எழுப்பினார். குறிப்பா நீங்க 2014 நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து நின்று புரட்சி தலைவி அம்மா 37 இடங்களை கைப்பற்றுகிறார். 37 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்திய வரலாற்றிலேயே ஒரு அரசியல் கட்சிக்கு அப்பொழுதுதான் முதலாக அதை அடையாளப்படுத்தி அதிமுக புரட்சி தலைவர் காலத்தில் இல்லாத சாதனையை செய்து முடித்தார். 2016 தனித்து நின்று 234 தொகுதிகளிலும் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட செய்து 234 தொகுதிகளில் தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து ஒட்டுமொத்த மக்களுக்கும் அவரை வரலாற்று சிறப்பு மிக்க திட்டங்களை தந்தது. அப்பதான் நீங்க கணிப்பொறி நம்ம இளந்தமிழன் ஆர்வலர் ஐயாலாம் சொன்ன மாதிரி கணிப்பொறிய உலகமே வியந்து பார்க்கிற கணிப்பொறிய ஏழை எளிய குடிசையில் வாழக்கூடிய சாதாரண மக்களுக்கு கூட லேப்டாப் மடிகணினிக்கு கொடுத்த அரசியல் தலைவி புரட்சி தலைவி அம்மா. அதே மாதிரி கிராமப்புறங்கள்ல ட்ரெடிஷனலா பாரம்பரிய தொழில கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய கல்வி அறிவு மறுக்கப்பட்ட மூத்தவர்களுக்கு கால்நடைகளை தந்து கிராம பொருளாதாரத்தை வளர செய்தவர்.
குழந்தைகளுக்கு அரசு மருத்துவமனைகளில அவர்களுக்கான தாய் சேய் நல பெட்டகத்தை கொடுத்தாங்க பாருங்க. அந்த பெட்டகத்துல பெரிய நீங்க அம்பானி அதானியும் எந்த சோப்பு அல்லது வாசன திரவியங்கள் அல்லது எது மாதிரியான மருத்துவ சிகிச்சை எடுத்துக்குவாங்களோ அந்த உயர்தரமான பொருட்களை தந்து அந்த கடைசி மனிதனையும் மகிழ்வித்து அவனே ஆரோக்கியமாக அந்த குழந்தை முகம் வளர்ந்து இந்த உலகத்தை பார்க்கணும்னு சொன்ன தலைவி புரட்சி தலைவி அம்மா. அது நீங்க அதுல 24,000 போராட்டங்களை அனுமதித்து இந்தியாவிலேயே ஜனநாயகத்தின் மகுடமாக திகழ்ந்தவர் புரட்சி தலைவி அம்மா. புரட்சி தலைவி அம்மா அரசியல் சாசனத்தை எப்படி பார்ப்பான்னு பாருங்க. எந்த சூழலிலும் அந்த சட்ட வரையறைக்கு எல்லையை கடக்காமல் தான் அவங்களுடைய அந்த அறிக்கைகள்லாம் இருக்கும். சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தாலும், மைய அரசுக்கு ஒன்றிய அரசுக்கு தீர்மானங்களை நிறைவேற்றினாலும், 7 தமிழர் விடுதலைக்கான தீர்மானம், பேரறிவாளன் நளினி உள்ளிட்ட 7 வரலாற்று சிறப்புக்கு தீர்மானம், தனி தமிழ் ஈழம்தான் தீர்வு என்று ஈழத்தமிழர்களுக்கான விடியலுக்கான தீர்மானம், ராஜபக்சே போர் குற்றவாளிகள் கொண்டு வந்த தீர்மானமா இருந்தாலும், மாநில அரசுக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை மத்திய அரசுகள் அப்பொழுது காங்கிரஸா இருந்தாலும் பாஜக அரசா இருந்தாலும் ஒதுக்கிட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிற தீர்மானங்களா இருந்தாலும், கச்சத்தீவு, முல்லை பெரியாறுல மாதிரியான நீராதாரங்கள் நீதிமன்றங்கள், அப்புறம் நாடாளுமன்றம், ஒன்றிய அரசு அல்லது மைய அரசு, இதுகளின் மீது அவர் வைத்த கோரிக்கைகள் நீங்க அதாவது யாரும் இது வரைக்கும் செய்திட முடியாத வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானங்களை கொண்டு வந்த தலைவி புரட்சி தலைவி அம்மா. தமிழ் சமூகம் மீனவர்களுடைய நலனா இருந்தாலும், ஆற்றினர் உரிமையா இருந்தாலும், தமிழ் இனம் மொழியா இருந்தாலும், 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை தந்து சமூக நீதி காத்த வீராங்கனை என்ற பரிசை பட்டத்தை பெற்ற தலைவியா இருந்தாலும், எல்லாவற்றுக்கும் மறுபடியும் இருந்த புரட்சி தலைவி அம்மா மறைந்து 8 ஆண்டுகள். அந்த கட்சி இப்ப ஆட்சியில் இல்லை, ஆட்சிக்கு வர வேண்டும் என்பது சின்னம்மா அவர்கள் அதை தலைமையேற்று நடத்தணுங்கிறது தான் இப்ப நம்ம எல்லாருடைய விருப்பம். ஏன்னா அம்மா அவருடைய அந்த கனவை நனவாக்கணும். கண்ணு கெட்டி தூரத்துக்கு எதிரி இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க அம்மா. அப்படிதான் அந்த சூழ்நிலை இருந்துச்சு அப்ப. அந்த நிலைமையெல்லாம் இப்ப அம்மாவுடைய அந்த நெருக்கடியில சின்னமா அப்படி ஒரு நெருக்கடிக்கு ஆளான நேரத்துல கட்சியை சில பேர் தவறாக வழி நடத்தினார்கள். 2-3 கூறுகளாக பிரிக்கப்பட்டு இப்ப நம்ம ஒரு 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 தாழ்வான நிலையில் இருக்கிறோம். அதை மீட்டு எடுப்பதற்கு தான் சின்னமா இன்று புரட்சி தலைவர் அம்மாவுடைய நினைவிடத்துல உறுதி ஏற்றிருக்கிறார்கள். அந்த உறுதி கட்டாயமாக தொண்டர்கள் ஆதரவோடு, தமிழ்நாட்டு மக்கள் ஆதரவோடு நிறைவேற்றுவதற்கு நாம களம் அமைக்கணும். அதுல சின்னமா ஏற்கனவே இது பிரிந்து கிடக்கிற இயக்கங்களை எல்லாம் அணி சேருவதற்கு அவர்கள் அறைகோல் விடுத்திருக்கிறார்கள். அந்த அறைகோலை ஏற்றுக்கொண்டு எடப்பாடியோ மற்ற OPS டிடிவி எல்லாரும் நம்ம கரம் பற்றி நின்று தாயுள்ளத்தோடு அனைவரையும் அரவணைக்கிற மிகுந்த பொறுப்புணர்வோடு அரசியல் கட்சியையும் நிர்வாகத்தையும் நடத்தியதில் பக்குவமும் பயிற்சியும் பெற்ற சின்னம்மாவின் அந்த வழிகாட்டுதலோடு அவருடைய தலைமையில் கட்டாயமாக அந்த கட்சி வலிமை பெறும். 2026 மீண்டும் புரட்சி தலைவர் அம்மாவின் ஆட்சி மலர்வதற்கு அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிற இந்த உறுதிமொழி கட்டாயமாக சரியான மக்கள் நலன்கள், மக்கள் உணர்வுகளை பிரதிபலிக்கிற உறுதிமொழியா தாயா தனியரசு பார்க்கிறேன். அம்மாவுக்கு மீண்டும் என்னுடைய புரட்சி தலைவர் அம்மாவிற்கு 8ஆம் ஆண்டில் என்னுடைய புகழ் வணக்கம். சின்னம்மா அவர்கள் அம்மாவின் கனவை நனவாக்க வீரியமா களத்துக்கு வருவாங்க. அவருக்கும் வெற்றிக்கு வாழ்த்துக்கள். நன்றி. ரொம்ப சிறப்பாக உங்களுடைய கருத்தை பதிவு செஞ்சீங்க.